அனைவருக்கும் வணக்கம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பதிவு தான் இது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்னு நினைச்சு ராத்திரியில தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை உங்களை வாட்டி எடுத்திருக்கும். உங்களை புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையாங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்க போற நேரம் தான் இந்த ஏப்ரல் மாசம். குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வர்ற இந்த நேரத்துல ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். இத்தனை நாளா எதுக்கெல்லாம் ஏங்குனீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அதுலயும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிசயம் இருக்கே, அதை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அது ஒரு புதிய நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், இல்லைன்னா உங்க தொழில வரப்போற ஒரு கூட்டாளியா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறப்போ இத்தனை நாள் இருந்த அத்தனை இருட்டும் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகளை கணிச்சு பாக்குறப்போ அந்த ஒரு உறவு உங்களை தேடி வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே பிரகாசமா தெரியுது. உங்க மனசுல இருக்கிற காயங்களை ஆத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு ரட்சகனா அந்த உறவு அமைய போகுது. ஆனா இது எப்படி நடக்கும், அந்த நபர் யார், அவங்க வந்திருக்காங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிற குழப்பம் இப்ப உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு 10 முக்கியமான அறிகுறிகளை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா விரிவா பேச போறோம். இந்த அறிகுறிகள்ல 1 2 இப்பவே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால இந்த பதிவை முழுமையா கவனமா கேளுங்க. ஏன்னா உங்க எதிர்காலத்தோட திறவுகோல் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இயற்கை நமக்கு சில சமிக்ஞைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நாம நம்மளோட அன்றாட ஓட்டத்துல கவலைகள்ல அதையெல்லாம் கவனிக்காம விட்டுருவோம். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இயல்பாவே ரொம்ப உணர்திறன் அதிகமானவங்க. மத்தவங்களோட மனச சுலபமா புரிஞ்சுக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனா உங்களுக்கு வரப்போற நல்ல நேரத்தை நீங்க முன்கூட்டியே உணர்றதுல சில தடங்கல்கள் இருக்கும். அதுக்கு காரணம் உங்க மனசுல தேங்கி கிடக்கிற பயமும் கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச ஏமாற்றங்களும் தான். அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த முதல் அறிகுறியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ரொம்ப சுலபமா நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இல்லைன்னா உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு தகவல் திடீர்னு ஒரு நாள் காலையில உங்களுக்கு வந்து சேரும். இந்த முதல் அறிகுறி நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு வரும். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி உங்களை சுத்தி இருக்கிற ஆட்களோட நடவடிக்கைகள்ல ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் திடீர்னு உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க, உங்க உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இயற்கை உங்களுக்கு கொடுக்கற 2வது அறிகுறி. அதாவது உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் விலகி நேர்மறையான ஒரு அதிர்வலை உங்க மேல படிய ஆரம்பிக்குதுங்கிறதுக்கான அடையாளம் இது. அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கான பாதைய பிரபஞ்சம் இப்படிதான் சுத்தம் பண்ணி வைக்குது. நீங்க இந்த மாற்றங்களை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சிறு அசைவும் உங்களுக்கான அந்த பெரிய பரிசை நோக்கி தான் உங்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. 3வது அறிகுறியை பத்தி சொல்லணும்னா அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். நீங்க தூங்கும் போது அடிக்கடி சில குறிப்பிட்ட கனவுகள் வர ஆரம்பிக்கும். அந்த கனவுகள்ல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புதுமுகம் தெரியலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கோயில் குளம்னு நீங்க ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணும். முழிச்சு பார்க்கும்போது அந்த கனவு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம பகல்ல நீங்க வெளியில போகும்போது சில எண்கள் அடிக்கடி உங்க கண்ணுல படும். கடிகாரத்துல பாக்குற நேரம் வாகனங்கள்ல இருக்கிற எண்கள்னு இப்படி திரும்ப திரும்ப ஒரே எண்களை பாப்பீங்க. இது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுற ஒரு ரகசிய மொழி. உங்களை நோக்கி அந்த ஒரு முக்கியமான நபர் வந்துகிட்டு இருக்காங்கிறத இயற்கையே உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துற ஒரு அற்புதமான சமிக்ஞை தான் இது. இது நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில அந்த வசந்த காலம் வந்துருச்சுன்னு நீங்க முழுமையா நம்பலாம். 7வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். இத்தனை நாளா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழறதுன்னு இருந்த உங்க சுபாவம் திடீர்னு மாறப்போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதி நெருங்க நெருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி குடிக்கொள்ளும். உங்களை யாராவது கோபப்படுத்தினா கூட நீங்க ரொம்ப பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கடந்து போவீங்க. நமக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கும்னு உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க மனப்பக்குவம் மாறும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை தேடி வரப்போற அந்த நல்ல உறவுக்கான அஸ்திவாரத்தை உங்க மனசுல பிரபஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான். ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில நம்மள முழுமையா மாத்துறதுக்கு முன்னாடி அவங்கள ஏத்துக்கிற பக்குவத்தை இயற்கை நமக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிடும். அதுதான் இப்ப உங்ககிட்டயும் நடக்க போகுது. அடுத்து 5வது அறிகுறியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். மீனம் ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு யாரும் திருப்பி செய்யறது இல்லைங்கிற வருத்தம் உங்ககிட்ட ஆழமா இருக்கும். ஆனா அந்த குறை இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இந்த 5வது அறிகுறி உங்க பழைய நினைவுகளை கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி அமையும். அதாவது ரொம்ப வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன இல்லைன்னா உங்களை மறந்து போன பழைய நண்பர்களோ உறவினர்களோ திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. அலைபேசியில அழைச்சு பேசுவாங்க, உங்க நலனை ரொம்ப அக்கறையா விசாரிப்பாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கும். அந்த தகவல் வழியாதான் உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த புதிய நபர் உங்களுக்கு அறிமுகமாகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பழைய ஆட்கள் யாராவது உங்களை தேடி வந்தா அவங்கள உதாசீனப்படுத்தாம முகம் சுளிக்காம அன்பா பேசுங்க. யார் மூலமா எந்த ரூபத்துல அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்குள்ள நுழையும்னு யாராலையும் கணிக்க முடியாது. 6வது அறிகுறி ரொம்பவே நுட்பமானது. உங்களோட சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இத்தனை நாளா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்த சில முக்கியமான முடிவுகளுக்கு திடீர்னு ஒரு விடை கிடைக்கும். நீங்க யார்கிட்டயும் போய் ஆலோசனை கேட்கணும்னு அவசியமே இருக்காது. உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு சரியான வழியை காட்டும். இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ரொம்ப தெளிவா ஒலிக்கும். குரலை நீங்க முழுமையா நம்பலாம். அந்த உள்ளுணர்வு உங்களை எந்த பாதையில கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுதோ அந்த பாதையோட முடிவுல உங்களுக்காக அந்த உறவு காத்துக்கிட்டு இருக்கும். உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த திசையையும் மாத்த போற அந்த சந்திப்பு அந்த வழியில தான் நடக்க போகுது. உங்களை சுத்தி நடக்கிற இந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சாலே போதும், உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறத நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். 7வது அறிகுறியை பத்தி இப்ப பார்க்கலாம். இது உங்க பொருளாதாரத்துல நடக்க போற ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு தொகை திடீர்னு உங்களை தேடி வரும். இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய தொழில் வாய்ப்போ வேலைக்கான அழைப்போ வரும். இதுக்கும் வரப்போற அந்த புது உறவுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய முடிச்சிருக்கு. இந்த பண வரவோ அல்லது தொழில் வாய்ப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பின்னால ஒருத்தரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நபர் மூலமா தான் உங்க வாழ்க்கையில அந்த முக்கியமான உறவு மலரப்போகுது. அதனால இனிமே வரப்போற எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் சாதாரணமா விட்டுறாதீங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு அந்த வாய்ப்புகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. 8வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமானது. உங்களை நீங்களே ரொம்ப கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா நம்மளை யாரு பார்க்க போறா, எப்படி இருந்தா என்னன்னு சலிப்புல இருந்த உங்க மனசு திடீர்னு மாறும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்குள்ள இயல்பாகவே எழும்பும். புதுசா உடைகள் வாங்குறது, குறிப்பா பெண்கள்னா ரொம்ப அழகான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறது, அதே மாதிரி உங்களோட சிகை அலங்காரத்தை மாத்தி புதுசா ஒரு தோற்றத்துக்கு மாறுறதுன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களுக்குள்ள வரப்போற அந்த புது உறவை வரவேற்கிறதுக்காக உங்க உடம்பும் மனசும் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற இயற்கையோட ஒரு அற்புதமான வேலை தான் இது. நீங்க முகம் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க, உங்களை ரசிக்கிறதுக்காகவே ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாருன்னு. 9வது அறிகுறி உங்க உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அது துக்கத்துக்கான கண்ணீர் கிடையாது. பல வருஷமா உங்க மனசுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த பாரம் எல்லாம் ஒட்டு மொத்தமா கரைஞ்சு வெளியில வர்ற ஒரு உணர்வு அது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பார்த்து கூட ரொம்ப சத்தமா வாய் விட்டு சிரிப்பீங்க. உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிக்கிட்டு வரத நீங்களே உணர்வீங்க. இத்தனை நாள் இருந்த மன அழுத்தம் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி உங்க மனசு ரொம்ப லேசாகும். ஒரு புது விஷயம் உள்ள வரணும்னா பழைய குப்பைகள் எல்லாம் வெளியே போகணும் இல்லையா? அது போலதான் உங்க மனசுல இருக்கிற பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் இயற்கை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அமைதியான மனநிலையில தான் அந்த அற்புதமான உறவு உங்களை தேடி வரப்போகுது. 10வது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க ஆன்மீக தேடல் திடீர்னு அதிகமாகும். இது வரைக்கும் சாமியே கும்பிடாதவங்களா இருந்தா கூட ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்துறத ஆழமா உணர்வீங்க.
குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு மனசு ரொம்ப துடிக்கும். அங்க போய் நிக்கும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். யாரோ உங்ககிட்ட வந்து எல்லாமே சரியாயிடும், இனிமே கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குரல் உங்க மனசுக்குள்ள கேட்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு வரப்போற அந்த உறவு வெறும் மனிதர்களால் இணைக்கப்படுறது இல்ல, அது தெய்வத்தால நிச்சயிக்கப்படுற ஒரு பந்தம். அதனாலதான் கடவுளே உங்களை இப்படி தயார்படுத்துறாரு. இந்த அறிகுறி உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்க வாழ்க்கைக்கான அந்த வெளிச்சம் உங்க வீட்டு வாசப்படியில வந்து நின்னுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். லிமீன ராசி அன்பர்களே, இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது. இந்த 10 அறிகுறிகள்ல எதையாச்சும் நீங்க இப்போ கொஞ்சமாச்சும் உணர்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசை ரொம்ப தூய்மையா வச்சுக்கோங்க. யார் மேலேயும் தேவையில்லாம கோபப்படாதீங்க. கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புதிய மனுஷனா மாற முழுமையா பழகுங்க. உங்களை தேடி வரப்போற அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கையோட மொத்த தலையெழுத்தையும் மாத்தி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போறார். நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுது. இந்த உலகம் உங்களை எப்படி ஒதுக்கி வச்சுச்சோ அதே உலகம் உங்களை ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்க யாருமே இல்லையேங்கிற அந்த தனிமை இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. உங்களுக்காகவே பிறந்த ஒருத்தர் உங்க கையை இறுக பிடிச்சுக்க போறார். அதனால முழு நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. இந்த 10 அறிகுறிகளும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லப்படல. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாமருந்து மாதிரி அவங்க வரப்போறாங்க. ஆனா அவங்க வரும்போது நாம அவங்கள எப்படி ஏத்துக்க போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் போது நாம அதை நம்பாம கோட்டை விட்டுடுவோம். மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் சந்தேகம் அதிகம். இது உண்மையாவே நமக்கு நடக்குதா இல்ல யாராவது நம்மளை ஏமாத்துறாங்களான்னு ரொம்ப யோசிப்பீங்க. அந்த சந்தேகத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய வலை பின்னி வச்சிருக்கு. அதுல நீங்க வசமா சிக்க போறது ஒரு சந்தோஷமான வலை. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு சுக்கிரனும் குருவும் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புல இணைய போறாங்க. குரு பாக்குற இடம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரு பகவானோட முழு பார்வையும் உங்க ராசி மேல விழப்போகுது. அதுவும் சுக்கிரனோட ஆளுமையில அந்த உறவு வரப்போறதால அவங்க உள்ள வந்ததும் உங்களுக்கு பண வரவு எங்க இருந்தோ கொட்ட போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு சின்ன தொழில் தொடங்கினா கூட அது பெரிய அளவுல வெற்றி பெறும். ஏன்னா அந்த உறவு உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதையா இல்லனா ஒரு அதிர்ஷ்ட தேவனா உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. அவங்க வர்ற நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நிறைய பேர் மனசுல இப்போ ஒரு பயம் ஓடிட்டு இருக்கும். ஏற்கனவே பழகினவங்களே நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ புதுசா ஒருத்தர் வந்தா மறுபடியும் அதே மாதிரி நடந்துருமோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பயம் இனிமே உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது நீங்க தேடி போன உறவு கிடையாது. பிரபஞ்சமா பார்த்து உங்களுக்காகவே செதுக்கி அனுப்புற ஒரு உறவு. அவங்களுக்கு உங்களை விட்டா வேற உலகமே தெரியாது. நீங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க இனிமே சந்தேகப்படவே கூடாது. இந்த பழைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஒரு பாடமா மட்டும் வச்சுக்கிட்டு இந்த புது உறவை ரொம்ப முழுமையா நம்புங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து உருகி போற ஒரு இளகிய மனசு உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான பரிசை கொடுக்க போற. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாராவது வந்து உங்களை குழப்பினாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அந்த உறவு உங்க கண்ணுக்கு நேரா வந்து நிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த இயற்கையோட ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு. இவங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா தனிவரமா நின்னு போராடின உங்களுக்கு தோள் கொடுக்க ஒருத்தர் வர்றப்போ அந்த நிம்மதியே அலாதியானது. இனிமே நீங்க தனியா அழ வேண்டியதில்லை. எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை பங்கிட்டுக்க ஒரு ஜீவன் உங்க கூடவே வரப்போகுது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க பழகுங்க. உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நாம நல்லா இருப்போம், நமக்கெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு உங்க மனசுக்குள்ள எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவு நேர்மறையா இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த உறவு உங்களை வந்து சேரும். இந்த புது உறவு உங்க மனசுக்கு மட்டும் ஆறுதலா வரப்போறது கிடையாது. உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் குறிப்பா உங்க பொருளாதார நிலைய அடியோடு மாத்த போகுது.
இத்தனை நாளா என்ன செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன தடங்கல், ஒரு நஷ்டம்னு சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா கூட அது உங்களுக்கு கெட்டதா முடிஞ்சிருக்கும். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க கூட சேரப்போற அந்த அதிர்ஷ்டகரமான நபரோட அதிர்வலைகளும் உங்க மீன ராசியும் ஒன்னாக சேரும்போது உங்க தொழில்ல நீங்க தொடர்றதெல்லாம் பொன்னாக போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின அதே இடத்துல உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து உயரும். உங்க திறமைக்கான உண்மையான அங்கீகாரம் அந்த நபர் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். நீங்க திடீர்னு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போறத பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சில போலியான முகமூடி போட்ட மனுஷங்களுக்கு ரொம்பவே கண்ணை உறுத்தும். நேத்து வரைக்கும் நம்மள நம்பி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ செழிப்பா இருக்காங்கன்னு அவங்க வயிறறிய ஆரம்பிப்பாங்க. உங்களை ஏமாத்திட்டு பாதியில விட்டுட்டு போனவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்துட்டு திரும்ப உங்ககிட்ட ஒட்டிக்க பார்ப்பாங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த புது உறவு உங்க கண்ணை முழுசா திறந்து விட்டுரும். யாரு உண்மையானவங்க, யாரு உங்ககிட்ட காரியத்துக்காக பழகுறாங்கன்னு ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நீங்க பழைய பாசத்துக்கு மயங்கி திரும்பவும் அந்த தப்பான ஆட்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கூட அனுமதிக்கவே கூடாது. இவங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரம், அதாவது நம்மள உண்மையா புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையேங்கிற அந்த வலி இனிமே உங்க வாழ்க்கையில எந்த மூலையிலையும் எட்டி பார்க்காது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப சிறப்பா அமைய போதுங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தோட உங்க ஒவ்வொரு நாளும் விடியும். அந்த நபர் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்காகவே அவங்க நேரத்தை, அவங்க உழைப்பெல்லாம் கொட்டி தருவாங்க. நீங்க இவ்வளவு நாள் செஞ்ச புண்ணியத்துக்கும் கடவுள்கிட்ட வச்ச வேண்டுதலுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா கிடைக்க போற ஒரு பிரம்மாண்டமான பரிசு தான் இது. இந்த சந்தோஷத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபரை பத்தி யார்கிட்டையும் ரொம்ப பெருமையா தம்பட்டம் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம். உங்க சந்தோஷத்தை பார்த்து நிஜமாவே சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த அற்புதங்களை நீங்களும் உங்க மனசும் மட்டுமே அமைதியா ரசிச்சுக்க பழகுங்க. உங்க வெற்றி ஊருக்கே தெரியலாமே தவிர உங்க சந்தோஷத்தோட ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பக்குவமா அமைதியா நடந்துக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்க கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு என்னைக்காவது நீங்க ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க செஞ்சது எல்லாம் தியாகம் மட்டும்தான். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு உங்க ஆசைகளை எல்லாம் நீங்களே குழி தோண்டி புதைச்சிங்க. ஆனா அந்த கர்ம வினையெல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய புண்ணியமா மாறி நிக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றம் சும்மா ஒரு நாள் 2 நாள் சந்தோஷம் கிடையாது. இது உங்க ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் சேர்த்து கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை அவங்க கையில கொண்டு வருவாங்க. அவங்க உங்க வாழ்க்கையில இணைஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கிற வறுமை இருள் எல்லாமே விலகி ஒரு பெரிய சுபிட்சம் உண்டாகும். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த குழப்பங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த விரிசல், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் தானாவே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான ஒரு அமைதியான பாதைய உங்க குடும்ப சூழ்நிலையே கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சு கொடுக்கும். உங்க பேச்சுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காதவங்க எல்லாம் இனிமே நீங்க சொல்றதுதான் வேதவாக்குன்னு ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு அதிகாரமும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா உங்க கூட கைகோர்க்க போற அந்த நபர் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி நின்னு உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க தனியா நின்னு அடி வாங்கினது எல்லாம் போதும். இனிமே உங்களை நெருங்கணும்னா கூட அந்த நபரை தாண்டி தான் வரணுங்கிற அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளா மன அழுத்தம் காரணமா ராத்திரியில தூக்கம் இல்லாம உடம்புல பல தொந்தரவுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. எதை சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாத மாதிரி ஒரு தீராத சோர்வு உங்க முகத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த அதிர்ஷ்டகரமான நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுமே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும் பாருங்க. அதுவே உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதியை சுவடு தெரியாம குணமாக்கிடும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்போடும் சுறுசுறுப்போடும் உங்க வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல இத்தனை வருஷமா காணாம போன அந்த உண்மையான சிரிப்பும் பிரகாசமும் திரும்ப வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு மாறிட்டீங்க, முகம் இவ்வளவு தெளிவா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. இத
புதிய ஆரம்பத்தை நீங்க முழு மனசோட ஏத்துக்க பழகணும். சில பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை அனுபவிக்கிற பாக்கியம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்போ நம்மளை விட்டு போயிருமோங்க அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா அது முழுமையா உங்களுக்கு சொந்தமானது மட்டும்தான். அதை யார்கிட்டயும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த ஒரு அற்புதமான பந்தம் உங்க கூடவே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை சந்தோஷத்தையும் வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போகுது. அந்த ராஜ வாழ்க்கையை வாழ நீங்க உங்களை முழுமையா தயார்படுத்திக்கோங்க. மீன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கற அந்த நிபந்தனையற்ற அன்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்க வேலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் நிக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா அதே கஷ்டம் உங்களுக்கு வந்தப்போ இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்களுக்கு வந்து நின்னாங்கன்னு நினைச்சு பார்த்தா ஒரு பெரிய பூஜ்யம் தான் மிஞ்சும். அந்த வலியும் வேதனையும் தான் இத்தனை வருஷமா உங்களை ஒரு இருட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தது. ஆனா இனிமே அந்த மாதிரி நீங்க ஏமாந்து நிக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த உறவு உங்க அன்புக்கு முழுமையான தகுதியான ஒருத்தரா இருக்க போறாங்க. நீங்க எவ்வளவு அன்பு கொடுக்கறீங்களோ அதை விட பல மடங்கு அன்பை அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க. உங்களை ஒரு கண்ணாடியா நின்னு பிரதிபலிக்க போற ஒரு ஜீவன் தான் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டம். இந்த ஒரு நல்ல மாற்றம் உங்க மனசுல மட்டும் இல்ல, உங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரப்போகுது. முக்கியமா ரொம்ப நாளா உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற கடன் தொல்லைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுமே உங்களுக்கான பண வரவு பல வழிகள்ல இருந்து கொட்ட ஆரம்பிக்கும். இத்தனை நாளா அடைபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் தானா திறக்கும். யாருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ அவங்க முன்னாடி எல்லாம் காலரை தூக்கி விட்டுட்டு ரொம்ப கம்பீரமா நீங்க நடந்து போற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரும். உங்க உழைப்புக்கான முழு பலனும் இனிமே உங்க கைக்கு மட்டும்தான் வந்து சேரும். வேற யாரும் அதை பறிச்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு உங்க கிரக நிலைகள் இப்ப ரொம்பவே வலுவா மாறிக்கிட்டு வருது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க இந்த நேரத்துல ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த வசந்த காலத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு கண்டிப்பா வயிறெறியும். நீங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க எல்லாம் இப்போ நீங்க திடீர்னு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போறதை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாங்க. அதனால உங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில யார்கிட்டயும் அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கான அந்த புது உறவை பத்தி கூட உங்க மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டாடுங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ரொம்பவே மோசமான ஒண்ணு. உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க அமைதியா அனுபவிக்க பழகணும். உங்க வெற்றி வெளியில தெரியலாமே தவிர அந்த வெற்றிக்கான காரணம் என்னங்கிறது ஒரு ரகசியமாவே இருக்கணும். அதுதான் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த நேரத்துல உங்க குலதெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் மாதிரி நின்னு உங்களை பாதுகாக்க போகுது. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரல, உங்க குடும்பத்துக்கான ஒரு பெரிய கவசமாவும் மாற போறாங்க. இதுவரைக்கும் உங்க வீட்டை சுத்தி இருந்த எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் இனிமே உங்களை நெருங்கவே முடியாது. அந்த நபர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வீட்டுல சுபிட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் தைரியமும் தானாகவே குடிக்கொள்ளும். இத்தனை நாளா இருட்டுல தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உங்க பாதையை ரொம்ப தெளிவா காட்ட போகுது. இத முழுமையா உணர்ந்துக்க உங்க மனசை எப்பவும் ரொம்ப திறந்த நிலையில வச்சுக்கோங்க. இந்த உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்கிறத ஒரு சாதாரண நிகழ்வா நீங்க நினைச்சிடக்கூடாது. இது உங்க பூர்வ ஜென்ம புண்ணியம். இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு வலிக்கும் வேதனைக்கும் இந்த பிரபஞ்சம் சேர்த்து வச்சு கொடுக்க போற ஒரு பெரிய நஷ்ட ஈடுதான் இது. நீங்க முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு மனுஷ உருவத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. கடவுள் உங்களை ரொம்ப பெரிய அளவுல சோதிச்சுட்டார். இங்க தாங்குவீங்களா மாட்டீங்களான்னு பாக்குற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து பார்த்துட்டார். ஆனா நீங்க எவ்வளவு அடிபட்டாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த அன்பை மட்டும் காய விடவே இல்லை. உங்க நல்ல மனசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இந்த சந்திப்பு. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய சறுக்கலும் இருக்கவே இருக்காது. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். இத்தனை நாளா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய பாரம் அழுத்துற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போதே ஒரு இனம் புரியாத அமைதி உங்களுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள சதா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ ரொம்ப அன்பா பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அதிர்வலை உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருட்டையும் விரட்டி அடிச்சுட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போதும்.
இனிமே உங்க வீட்ல நல்ல காரியங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன சில பழைய காயங்கள் இருக்கும். யாரை ரொம்ப அதிகமா நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு செஞ்ச பெரிய துரோகங்கள் உங்களை அடிக்கடி தூங்க விடாம பண்ணியிருக்கும். ஆனா அந்த புது உறவு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த பழைய காயங்கள்லாம் எப்படி ஆறுச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களோட அன்பும் கவனிப்பும் ரொம்ப ஆழமா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே உங்க கண்ணை பார்த்தே உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான புரிதல் உங்க 2 பேருக்கும் இடையில உருவாக போகுது. இந்த உலகத்துல நம்மளையும் இவ்வளவு தூரம் நேசிக்க ஒரு ஜீவன் இருக்குங்கிறத நினைச்சு நினைச்சு நீங்களே பல நாள் ஆச்சரியப்பட போறீங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்காகவே வாழ போறாங்க. அதனால மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான நல்ல நேரம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது. யாருக்காகவும் உங்க சுயமரியாதைய விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இனிமே வராது. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிக்க போற நேரம் இது. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த புதிய தொடக்கத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப தைரியமா உங்க பாதையில முன்னாடி போய்கிட்டே இருங்க. பிரபஞ்சம் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். இப்போ உங்க தொழில் அல்லது வேலையில நடக்க போற மாற்றங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் வேற யாரோ பேரு வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்க கூட அந்த புதிய நபர் இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களை தேடி வந்து பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப உங்க திறமைய பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இது வரைக்கும் வராத லாபம் இப்போ உங்க கல்லாப்பெட்டியில வந்து விழப்போகுது. அந்த அளவுக்கு உங்க நேரம் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்களை ஏமாத்தினவங்களை இயற்கை சும்மா விடாது. நீங்க யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்காக பிரபஞ்சமே அந்த வேலைய ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிக்கும். உங்களை அழ வச்சவங்க எல்லாம் நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தீங்கன்னு பார்த்து ரொம்பவே பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் அலட்டிக்காம உங்க இலக்க நோக்கி மட்டும் ரொம்ப கம்பீரமா நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க கவனம் முழுசும் உங்க வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். உங்க கூட வரப்போற அந்த உறவு உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நின்னு உங்களை உந்தி தள்ள போறாங்க. உங்க பணப்புழக்கத்தை பத்தி சொல்லணும்னா, இது வரைக்கும் காசு கையில வந்தாலே அடுத்த நிமிஷம் செலவு வந்து நிக்கும். ஆனா இனிமே பணம் உங்ககிட்ட தங்க ஆரம்பிக்கும். பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருள், வீடு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. நீங்க கை வச்சதெல்லாம் பொண்ணாக போகுது. ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பழைய கடனை கேட்கறதுக்கும் உதவி கேட்கறதுக்கும் நிறைய பேர் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. அங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யார நம்பணும், யாருக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க நல்ல மனச மறுபடியும் யாரும் தவறா பயன்படுத்திக்க விடாதீங்க. உங்க மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ துளிர்விட ஆரம்பிச்சிருக்கும். ஆமா, இது உங்களுக்கான நேரம். நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் காத்துல பறந்து போக போகுது. உங்களுக்காகவே ஒருத்தர் வந்து உங்க கண்ணீரை துடைக்க போறாருன்னு நினைக்கும் போதே உங்க மனசு எவ்வளவு லேசாகுது பாத்தீங்களா? அந்த உணர்வை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கிறப்பவே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது, என்னை சுத்தி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுதுன்னு உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். அதனால உங்க எண்ணங்களை எப்பவும் ரொம்ப நேர்மறையா வச்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த தேவதை அல்லது அதிர்ஷ்டகார நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் இப்போ உங்க காதுல கேட்க ஆரம்பிச்சிருக்கும். உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கும். நாம அவ்வளோ அழகு இல்லையோ, நமக்கு திறமை பத்தலையோ, அதனாலதான் எல்லாரும் நம்மள ஒதுக்குறாங்களோன்னு உங்களை நீங்களே ரொம்ப மட்டம் தட்டி இருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் உங்களை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகானவங்க, நீங்க தான் ரொம்ப புத்திசாலின்னு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அவங்க உங்ககிட்ட காட்டுற அந்த அன்பை பார்த்து உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரப்போகுது. இத்தனை நாளா சுருங்கி போயிருந்த உங்க தன்னம்பிக்கை இப்போ விஸ்வரூபம் எடுக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்டை தீட்ட போறாங்க அந்த நபர். உங்களை பார்த்து சிரிச்ச சொந்தக்காரங்க, உங்களை ஏளனமா பேசின அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து மிரண்டு நிக்க போறாங்க. எப்படி இவங்க திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளா ஆனாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா உங்க கூட இருக்க போற அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நின்னு உங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம
உங்களை ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்க போறாங்க. நீங்க நடக்கிற பாதையில இருந்த முட்களை எல்லாம் அவங்க கைகளால் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பூவாடையை விரிக்க போறாங்க. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல உங்களை ஒரு ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ உட்கார வச்சு அழகு பார்க்க போகுது இந்த பிரபஞ்சம். இது ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்குதுன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இது நீங்க செஞ்ச கர்ம வினையோட பலன், நல்ல கர்மாவோட பலன். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் விட்ட கண்ணீர், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க வெள்ளந்தி மனசு, இதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் கொடுக்கற ஒரு பெரிய போனஸ் இது. நீங்க முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பீங்க. யாருக்காவது அடிபட்டு இருந்தா துடிச்சு போய் உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷ உருவத்துல உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் மூலமா உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் பனி மாதிரி விலகி போக போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் இனிமே தடை இல்லாம நடக்கும். அதனால மீன ராசிக்காரங்க, இனிமே நீங்க கவலைப்படுறத முற்றிலும் விட்டுருங்க. உங்க மனசை ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம உங்க சந்தோஷத்தை மட்டும் நினைச்சு வாழுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. உங்க கண்ணீரை துடைக்க, உங்க கஷ்டங்களை எல்லாம் தன்னோட தோல்ல சுமக்க ஒருத்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாருங்கிற அந்த ஒரு நினைப்பே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அந்த நிம்மதியோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை எல்லாம் முழு மனசோட ஏத்துக்க உங்களை நீங்களே ரொம்ப அழகா தயார்படுத்திக்கோங்க. இத்தனை காலமா உங்க நல்ல மனசை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க மத்தியில நீங்க வாழ்ந்தது ஒரு நரகமா இருந்திருக்கும். யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்து பழக்கப்பட்ட உங்களுக்கு திருப்பி கேட்க யாருமே இல்லையேங்கிற ஏக்கம் இனிமே பறந்து போயிரும். ஏப்ரல் 1க்கு அப்புறம் வர்ற அந்த புதிய நபர் உங்களுக்காகவே ஒரு கோட்டையை கட்டி அதுல உங்களை மகாராஜா மாதிரியோ மகாராணி மாதிரியோ உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பந்தம் உங்க 2 பேருக்கும் இடையில உருவாக போகுது. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ரொம்ப சுதந்திரமா உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. இவங்க உடம்புல இருந்த ஒரு தீராத சோர்வு, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு அலுப்பு, இதெல்லாம் அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே மாயமா மறைஞ்சிரும். ஏன்னா மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி காணாம போயிரும்னு சொல்லுவாங்க. உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் வரப்போகுது. நீங்க வெளியில போகும்போது உங்களை பாக்குறவங்க எல்லாம் உங்க முகத்துல இருக்கிற அந்த புதிய பிரகாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை நாளா வாடி போயிருந்த ஒரு செடிக்கு திடீர்னு மழை கிடைச்சு முழுசா மலர்ந்து நிக்கிற மாதிரி உங்க ஒட்டுமொத்த தோற்றமும் ரொம்பவே வசீகரமா மாறப்போகுது. முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இந்த புதிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சமும் மறக்காதீங்க. யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. அவங்கள தேடி போய் பழிவாங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே கிடையாது. அது இனிமேயும் உங்களுக்கு வேணாம். உங்க சந்தோஷத்தை மட்டுமே குறிக்கோளை வச்சு உங்க பயணத்தை தொடங்குங்க. அந்த ஒருத்தரோட வரவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களை ஒரு நிழல் மாதிரி எப்பவும் பின்தொடர்ந்து வந்து காக்க போகுது. உங்க கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிஜமாக போற இந்த காலகட்டத்துல உங்களை நீங்களே ரொம்ப ஆழமா நம்புங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ வாழ்க்கை ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாது. இது உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம சிந்தின கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் வட்டியும் முதலுமா கொடுக்கற ஒரு பரிசு. முழுமையா அனுபவிக்க உங்க மனசுல இருக்கிற அத்தனை கதவுகளையும் திறந்து வைங்க. உங்களுக்கான வசந்த காலம் முழுமையா தொடங்கிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏர்முகம்தான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களுக்கான அந்த நல்ல உறவை 2 கைகளையும் நீட்டி வரவேற்க தயாராகுங்க. மீன ராசிக்காரங்களை பத்தி பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. சின்ன விஷயத்துக்கு கூட மனசு உடைஞ்சு போயிடுவாங்கன்னு. ஆனா அந்த உடையிற மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ராத்திரியில தலையணையில முகம் பதைச்சு நீங்க சிந்தன கண்ணீருக்கெல்லாம் இனிமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. ஏன்னா அந்த வரப்போற நபர் உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி நடந்துப்பாங்க. உங்க கடந்த காலத்துல நடந்த எந்த ஒரு கசப்பான விஷயத்தையும் அவங்க தோண்டி எடுக்க மாட்டாங்க. மாறா உங்க மனசுல இருக்கிற அந்த காயங்களுக்கு ஒரு மருந்தா மாறி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்த போறாங்க. இத்தனை நாள ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி மாதிரி இருந்த உங்க மனசு இனிமே ரொம்ப சுதந்திரமா சிறகடிச்சு பறக்க போகுது. ஒருத்தரை முழுசா நம்புறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அடிபட்டுட்டீங்க. ஆனா இந்த புதிய உறவு உங்ககிட்ட எந்த ஒரு கட்டாயத்தையும் திணிக்காது. உங்களை நீங்களா ஏத்துக்கிற ஒரு பெரிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். நீங்க கோபப்பட்டா கூட அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. உங்க குறைகளை எல்லாம் நிறைகளா மாத்தி உங்களை ஒரு முழுமையான மனுஷனா செதுக்க போறாங்க.
அவங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போதே இந்த உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடத்துல நம்ம இருக்கோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றும். அந்த ஒரு பிடிப்புக்காகத்தானே இத்தனை வருஷமா நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. அந்த ஏக்கம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. இந்த உறவு உள்ள வந்த உடனே உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்திலையும் உறவினர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். முன்னாடிலாம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க இப்ப உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க பேச்சுல அப்படி ஒரு கம்பீரமும் தெளிவும் தானாகவே வந்துடும். உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சக்தி நிக்குதுங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதனால உங்களை எதிர்த்து பேசவோ இல்ல உங்களை கீழே இறக்கி விடவோ யாரும் இனிமே துணிய மாட்டாங்க. ஒரு பெரிய ராஜ தர்பார்ல உட்காந்து கட்டளை இடுற அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து ரொம்ப இயல்பாகவே உயர்ந்து நிற்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே சில நேரங்கள்ல இது கனவா இல்ல நனவான்னு கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு ஆச்சரியங்கள் தொடர்ந்து நடக்கும். நீங்க செஞ்ச பெரிய தியாகங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற சன்மானம் சாதாரணமா இருக்காது இல்லையா? நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த அந்த உண்மையான அன்பும் அக்கறையும் இப்போ பல மடங்கா பெருகி உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா மாறப்போகுது. அந்த வளையத்துக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. நீங்க கண்மூடி முழிக்கிற நேரத்துல உங்க தலையெழுத்து மாறுறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு சிறப்பான கதவை திறந்து வச்சிருக்கு. அந்த கதவுக்குள்ள நீங்க நுழைய போற அந்த நன்னாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. உங்க மனச ரொம்ப லேசா வச்சுக்கிட்டு இந்த புது உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க தயாராகுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட இது எப்ப நம்மளை விட்டு போகுமோன்னு தேவையில்லாம பயப்படுறது. அந்த பழக்கத்தை முதல்ல இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா மாத்திக்கணும். உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த அற்புதமான நபர் உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. அவங்கள சந்தேகப்படுறதோ இல்ல தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதோ செஞ்சிடவே கூடாது. உங்க சந்தேக புத்தி சில நேரங்கள்ல உங்களுக்கே பெரிய எதிரியா மாறிடும். அதனால மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்கற அந்த பரிசை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க. உங்க கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இவங்க மேல திணிக்காதீங்க. வீட்டை எப்பவும் ரொம்ப சுத்தமா வச்சுக்க பழகுங்க. ஏன்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும் போது நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழலை மாத்திக்கணும். காலையிலயும் சாயங்காலமும் வீட்டுல விளக்கேத்தி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார கும்பிடுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் பரவி இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள வர்றப்போவே அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கணும். அந்த அளவுக்கு உங்க சுத்துப்புறத்தை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. தேவையில்லாத விவாதங்களை குடும்பத்துக்குள்ள பண்றத அறவே தவிர்த்துடுங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது அந்த புதிய உறவை ரொம்ப சீக்கிரமா உங்ககிட்ட ஈர்த்துக்கிட்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், திடீர்னு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமும் பணமும் புகழும் வரும்போது மனுஷங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் தலைக்கணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அப்படி மாறிடவே கூடாது. நீங்க கடந்து வந்த கஷ்டமான பாதைய எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். உங்க பழைய நிலைமையில இருந்து உங்களை தூக்கி விட்ட அந்த இயற்கைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களை தாங்கி பிடிச்ச அந்த உறவுக்கும் எப்பவும் நன்றியோட இருங்க. உங்ககிட்ட பணம் வருதுங்கிறதுக்காக மத்தவங்களை தரக்குறைவா பேசுறதோ இல்ல அவங்கள அலட்சியப்படுத்துறதோ செஞ்சிடக்கூடாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பணிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க அதிர்ஷ்டம் பல மடங்கா பெருகிக்கிட்டே போகும். உங்களுக்காக அவமானம் பட்ட இடத்துல எல்லாம் நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை உயர்த்த போகுது. அந்த நேரத்துல உங்க அமைதிதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கணும். நீங்க இத்தனை வருஷமா கட்டிக்காத உங்க குணமும் பொறுமையும் தான் இப்போ உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முகம் சுளிக்காம ஓடி போய் நின்ன உங்க கால்களுக்கு இப்போ ஒரு நிரந்தரமான ஓய்வு கிடைக்க போகுது. இனிமே உங்களுக்காக ஓடவும் உழைக்கவும் உங்களை தாங்கி பிடிக்கவும் ஒருத்தர் உங்க கூடவே நிழல் மாதிரி வரப்போறாங்க. அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காம நைட்ல ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற கவலையை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களுக்கான நல்ல விடியல் ரொம்ப சீக்கிரத்துல உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. உங்க கவலைகள் எல்லாம் காத்துல பறந்து போக போகுது. உங்களுக்காகவே படைக்கப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கையை வாழ நீங்க மனதளவுல முழுசா தயாராகுங்க. இந்த உறவு வெறும் இந்த ஜென்மத்துல உருவானது கிடையாது. பல ஜென்மங்களா உங்களை தொடர ஒரு பந்தம் இது. சில பேரை பார்க்கும் போதே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப வருஷமா பழகின மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாய கண்ணாடி மாதிரிதான் இந்த உறவு உங்களுக்குள்ள வரப்போகுது. அவங்க கண்ணை பார்த்து பேசும்போதே உங்க மொத்த கவலையும் காணாம போயிடும். உங்க உசுருக்குள்ள ஊடுருவி உங்க காயங்களை ஆத்துற ஒரு மாமருந்தா அவங்க இருப்பாங்க. இங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் உங்களை விட்டு விலகி போகாம உங்களை திருத்தி சரியான பாதையில கூட்டிட்டு போற ஒரு ஆசான் மாதிரியும் அவங்க செயல்படுவாங்க.
மீன ராசிக்காரங்க, நீங்க உங்க பரம்பரையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போற ஒரு அஸ்திவாரமா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அமைய போகுது. உங்க வாரிசுகளுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா மாற போறீங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல யாருமே தொடாத ஒரு பெரிய உயரத்தை நீங்க தொட்டு காட்ட போறீங்க. அதுக்கு முழு முதல் காரணமா உங்க கூட கை கோர்க்க போற அந்த அதிர்ஷ்ட தேவதை அல்லது தேவன் இருக்க போறாங்க. அவங்க வர நேரம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பொற்காலமா மாறப்போகுது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பிரம்மாண்டமான வெற்றியையும் பணத்தையும் பார்த்து நீங்க கொஞ்சம் கூட தடுமாறிடக்கூடாது. ஏன்னா காசு வர வர மனுஷங்களுக்கு இயல்பாகவே ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கும். ஆனா மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் உங்க பழசு உங்களுக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும். அந்த குணத்தை மட்டும் நீங்க எப்பவும் மாத்திக்காதீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறத விட அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அந்த பக்குவம் உங்களுக்குள்ள வரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னும் பல மடங்கா பெருகும். இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவா இருந்தாலும் இனிமே நீங்க தனியா எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட துடிச்சு போய் உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கற அளவுக்கு உங்களை உசுரா நேசிக்க ஒரு ஜீவன் உங்க கூடவே நிழல் மாதிரி வரப்போகுது. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் கிடைக்காத நிம்மதி அவங்க மடியில தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிம்மதிக்காகத்தானே இத்தனை வருஷமா நீங்க தவம் இருந்தீங்க. அந்த தவம் இப்போ பலிக்க போகுது. உங்களுக்காகவே விரிச்சு வச்சிருக்கிற அந்த செங்கம்பளத்துல ரொம்ப கம்பீரமா நடந்து போறதுக்கு உங்களை நீங்களே ரொம்ப அழகா தயார்படுத்திக்கோங்க. மீனராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரடி செய்தி தான். ஏதோ காதுல வாங்கணும்னு கடந்து போயிடாம இது உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிற வார்த்தைக்கே கொஞ்சம் கூட இடமே கிடையாது. நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க தனிமையில சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை இயற்கை இப்ப உங்க கையில கொடுக்க போகுது. அந்த ஒரு உறவு உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கும் போது உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தும் ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு மகாராஜா மாதிரி இல்லைன்னா ஒரு மகாராணி மாதிரி ரொம்ப கம்பீரமா வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க மனசு எவ்வளவு தூய்மையானதுங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதனாலதான் உங்களை இவ்வளவு பெரிய உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க இயற்கை முடிவெடுத்துருச்சு. உங்க குலதெய்வத்தை எப்பவும் போல மனசார வேண்டிட்டு இந்த அருமையான காலகட்டத்தை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்கோங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு வரப்போற அந்த நிழல்ல உறவுக்காகவும் அதிர்ஷ்டத்துக்காகவும் 2 கைகளையும் விரிச்சு காத்துக்கிட்டுருங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நாங்களும் மனசார வேண்டிக்கிறோம். எப்பவும் இதே தைரியத்தோட அந்த சிரிச்ச முகத்தோட இருங்க. உங்களுக்கான வசந்த காலம் முழுமையா ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே இனிமே நல்லதாவே நடக்கும். உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.